மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உட்பட 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், யாரெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர், என்ன காரணத்திற்காக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது, விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவையிலிருந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட 5 காங்கிரஸ் எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக இன்று காலை அவை தொடங்கியது முதலே நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு விளக்கம் அளிக்க வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இன்று காலை கூடிய அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இதே விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலே முழக்கங்களை எழுப்பினர். அப்போது தாமாக முன்வந்து இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் சிங் ஜோஷி, இந்த நாட்டினுடைய மிக ஆழமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் யார் ஒருவரும் அரசியல் செய்யக்கூடாது, ஒரு சிலர் அரசியல் செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம், இது போன்ற சம்பவம் நடைபெறுவது முதன்முறை அல்ல. கடந்த காலங்களிலும் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலே இது போன்ற சம்பவங்கள் பல முறை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 1974ஆம் ஆண்டு ஏப்ரல், ஜூலை, நவம்பர் ஆகிய மாதங்களிலும் 1999 ஆகிய ஆண்டுகளிலும் கூட இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை எப்படி அதிகரிப்பது என்பது குறித்து அனைத்து உறுப்பினர்களோடும் சபாநாயகர் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அவர்கள் தெரிவித்த பல ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அவை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, டிபி ஏடன், ரம்யா ஹரிதாஸ் ஆகியோரின் பெயரை குறித்துக் கொள்ளுமாறு அவைத் தலைவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனை பரிசீலித்து அவை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதற்காக இவர்கள் 5 பேரையும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் இவர்கள் 5 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, டிபி ஏடன், டீன் குரியகோஸ், ரம்யா ஹரிதாஸ் உள்ளிட்ட 5 காங்கிரஸ் எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.